அப்போ வேத வசனம் தெரிஞ்சதுன்னா அந்த திறவுகோலை கொண்டு விசுவாசத்தோடு நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வேத புத்தகமாய் கர்த்தர் இதை தந்திருக்கிறார். இது நல்லா சரிவர நமக்கு தெரியாதனால தான் நம்ம எதை செய்தோம், தப்பான காரியத்துக்குள்ள நம்ம தலையிட்டு மேலும் மேலும் சங்கடத்தையும் வருத்தத்தையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் வருவித்துக் கொள்கிறோம். இந்த வேத வசனம் நமக்கு தெரியாதனால்தான் கண்டவங்களுக்கும் ஃபோன் பண்ணி என்ன செய்தோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். இந்த வேத வசனம் தெரியாதனால்தான் எங்க யார் நம்ம தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி நமக்கு நல்ல 4 வார்த்தை சொல்லுவாங்கன்னு சொல்லி தடுமாறி அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத வார்த்தை தெரியாதபடிதான் ஊரா கோயிலா கூட்டம் சொல்லி போய்கொண்டே இருக்கிறோம். இந்த வார்த்தை நமக்கு தெரியும்னு சொன்னா, இந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை சொல்லி அதை உரிமை பாராட்டுன்னு சொன்னா, யாருக்கும் ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தெளிவாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும், உங்களை விடுதலையாக்கும்.